நான் நேத்து பாலை ஹைட்டா தூக்கி ஹார்லிக்ஸ் போடலான்னு பார்த்தேன். ஆனா நான் பாலே கொட்டிட்டேன். எபடிஸ் நான் தான் உங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஸ்கினி டு ஃபிட் ஜெர்னியோட டே 2. பேன்ல எண்ணெயை போட்டு 2 முட்டை உடைச்சிட்டு நானும் அதுல மசாலா எல்லாம் போட்டு அந்த முட்டையை பேன்ல போட்டேன். அதுக்கு மேல 2 பிரெட்டுக்கு மேல ஒரு சீஸ் ஸ்லைஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேல மசாலா எல்லாம் போட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு ஃப்ரைடே நானும் குளிச்சுட்டு அஸ்மாத்தை கூப்பிட்டுக்கிட்டு நமாஸ் படிக்கலான்னு மஸ்ஜித் கிளம்பிட்டேன். போகும்போது இவன் காமிக்கிறதுக்காக நான் கேமரா ஆன் பண்ணா இவன் கேமராவை பார்த்து எதோ பண்ணி நின்றா. மஸ்ஜித் கிட்ட வந்து பார்த்தா இங்க இன்னொருத்த வண்டியில இருந்து காலை உடச்சிட்டு வந்துட்டுக்கிறான். நமாஸ் படிச்சுட்டு நானும் வீட்டுக்கு போகும்போது இங்க அஸ்மத்தை காமிக்கலான்னு பார்த்தா இவன் கேமராவை பார்த்து திருப்பி ஏதோ பண்ணி நின்றா. வீட்டுக்கு போகும்போது ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கி நானும் வீட்டுக்கு போனேன். இங்க வந்துட்டு கடையில போடுற மாதிரி பாலை ஹைட்டா தூக்கி ஹார்லிக்ஸ் போடலான்னு பார்த்தா ஆனா பாலை கொட்டிட்டேன். பால் கொட்டினு வீட்டுல பாக்குறதுக்கு முன்னாடி நானும் வண்டி ஆன் பண்ணிட்டு வேற பால் வாங்குறதுக்கு போனேன். நானும் பால் வாங்கின்னு வந்து ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு சாயங்காலமா ஜிம்முக்கு டைம் ஆச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கோ ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணல, வார்ம் அப் தான் பண்ணி நின்றோம். மண்டே இருந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸ்கினி டு ஃபிட் ஜெர்னிக்கு இன்னும் டிப்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த vlog பிடிச்சிருந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.